ஸ்ரீரங்கம் எதிர்கட்சியை நம்ம கொண்டு வர போறாராம் பிற்காலத்துல. யாரு? எங்க அண்ணா ரமேஷ், ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ. அவர் சொல்றாரு ஒரு கடைக்கு ஆய்வுக்கு போறாரு. நேரா போனோன்னு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் எடுக்கிறாரு. பாக்குற என்னங்க இது மேனுபேக்சர் டேட் போட்டுருக்கு, இந்த டேட்ல வந்து அடிக்கணும், எப்படி நான் போட்டு கேட்கிறாரு. என்ன சொல்றது? அதான் உன் வேலை. உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? உனக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்க? இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறை எவ்வளவு பெரிய கோவில், எல்லா இதையும் வர்றது இந்து சமய அமைத்துறை. அதான் உனக்கு ஆய்வு பண்ண இது கிடையாது, துப்பு கிடையாது. இங்க இருந்து நீ போற அந்த டேட் மேனுபேக்சர் பார்த்துருக்கான்னு பாக்குற. இதான் உன் வேலையா? அட துப்பு கெட்ட ஜெயக்கடா. உன் பேர் ஜெயக்கடா தானே? பார்த்தாலே தெரியுது நீ ஜெயக்கடாவா தான் இருப்ப. என்ன சொன்ன? அறநிலையத்துறை அமைச்சர் உனக்கு என்ன பேச்சு? நீ நான் அவர் கால் தூசிக்கு வருவியா நீனு? அவர் இந்த வயசுல இவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருக்காரு. நீ வந்து அவரை பத்தி பேசுற. துப்பு கெட்ட நாய. கோயிலுக்கு என்னைக்காவது போயிருக்கியா? போனா தானே தெரியும். உனக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க அறநிலையத்துறை அமைச்சர்னா என்னன்னு. பதவியை மிஸ்யூஸ் பண்றது, கண்ட கண்ட இடத்துல எல்லாம் கள வாங்குறது, இதெல்லாம் வந்து அறநிலையத்துறை அமைச்சரோட பதவி நீ நினைச்சிட்டு இருக்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. மக்கள் கஷ்டப்படாம இருக்கணும். கோயிலுக்கு வர எல்லா மக்களும் நிம்மதியா போகணும். அதை பாத்துக்கிறதும் அவர் வேலைதான். துப்பு கெட்ட பயல. நீ என்னைக்காவது கோயில் வாசல்ல விக்கிற அந்த பண்டத்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டிருக்கியா? எப்படி சாப்பிடுவ? கோயில் கிட்ட போயிருக்க கூட மாட்ட. நீ மலைக்காவது கோயிலுக்கு ஒதுங்கி இருந்தா உனக்கு தெரியும். அங்க எத்தனை பேரு ஒரே பண்டத்தை மாத்தி மாத்தி எக்ஸ்பிரி டேட் போட்டு விக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா கேக்குறேன். என்னமோ பெரிய இவனாட்டும் பேசுற. கையில மைக்கு கொடுத்தா பெரியவனா இருப்பியோ நீ? அமைச்சர்னா இப்படிதான் இருக்கணும் நீங்க சொல்லலாம். அத நாங்க ஏன்டா ஃபாலோ பண்ணணும்? மக்களை நல்லா பாத்துக்கிறதா ஒரு அமைச்சரோட வேலை. அது அவர் கரெக்டா பாத்துட்டு இருக்காரு. அவரை பத்தி நீ பேசுற. துப்பு கெட்ட பையல. எக்ஸ்பிரி டேட் கேட்டாரு, எக்ஸ்பிரி டேட் கேட்டாருன்ற அறிவு கெட்ட பையல. பழைய பொருளுக்கு எத்தனை தடவை எக்ஸ்பிரி டேட்டை மாத்தி மாத்தி விக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஏன் மக்களே நீங்க சொல்லுங்க. ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு முட்டாயும் நீங்க வாங்கும் போது நல்லா யோசிச்சு தானே வாங்குவீங்க. எத்தனை கடையில அப்படி ஏமாத்தி இருக்காங்க. ஏன்